If 6 children share 24 pencils equally, then how many pencils are required for 18 children? இதுக்கு என்ன மீனிங்னா 6 children வந்து 24 பென்சிலை ஷேர் பண்ணுறாங்க ஈக்குவலாக. 18 சில்ட்ரன் இருந்தால் அவங்களுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படும்? அப்போ அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு எப்பவுமே வைப்போமா, அதான் லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் 18 சில்ட்ரன். 18 சில்ட்ரனுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ பென்சிலு அதான் எக்ஸு. ஆஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீசஸ் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ வந்து 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில் தேவைப்படுது. அப்போ 18 சில்ட்ரனுக்கு அப்படின்னா இப்போ 6 பேர் 24 பென்சிலை ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ 18 சில்ட்ரனுக்குனா பென்சில் அதிகமாக தானே தேவைப்படும். அப்போ சில்ட்ரன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பென்சிலும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் இப்போ 6லேருந்து 18 என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 6லேருந்து 18 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இதில் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீசஸ்ன்னு போட்டிருக்கு. நம்பர் ஆஃப் பென்சிலும் ஆல்சோ இன்க்ரீசஸ் தானே. இப்போ சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு பென்சிலும் அதிகமாக தேவைப்படும். அதனால் இன்க்ரீசஸ், ரெண்டுமே இன்க்ரீசஸ் இருந்துச்சுன்னா அது டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஒன்று இன்க்ரீஸ் இன்னொன்று டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா அது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். இது இன்க்ரீசஸ் இருக்கிறதுனால டைரக்ட் ப்ரப்போர்ஷன். டைரக்ட் ப்ரப்போர்ஷனாக ஃபார்ம் x1/y1 ஈக்குவல் x2/y2. நம்ம இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரனை x1 x2ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் பென்சிலை y1 y2ன்னு எடுத்துக்கிறோம். அதான் 6/24 ஈக்குவல் x2/y2னா 18/x. நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 6 into x ஈக்குவல் 18 into 24. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 into x ஈக்குவல் டு 18 into 24. இப்போ இதை ஷார்ட்டாகவும் கொண்டு வரலாம். இதை போட்டோன்னு இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணலாம். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்னா இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 into x ஈக்குவல் 18 into 24. இப்படியே ஷார்ட்டாகவே கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு 18 into 24 டிவைடட் பை 6ஐ ரைட் சைடில் கொண்டு வந்துடணும். ரைட் சைடில் கொண்டு வந்துடலாமா? இப்போ 6ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 3 6 are 18. நெக்ஸ்ட்டு 24ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 24 into 3 4 3s are 12. 1 3 2s are 6 plus 1 7 72. அப்போ ஆன்சர் 72வா? அப்போ 6 சில்ட்ரனுக்கு 24 பென்சில் தேவைப்படுது. அப்போ 18 சில்ட்ரனுக்கு எத்தனை பென்சிலு? 72 பென்சில். அதான் ஆன்சர். இதான் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் பென்சிலும் இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட் ப்ரொப்போர்ஷன்.